நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பிக் லேடி. 1901வது வருஷம் நியூ ஜெர்சியில் ஒரு பன்றி பண்ணையில் ஒருத்தர் அவங்க ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு வராரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே அவலட்சணமாக இருந்திருக்கு. அவங்க அப்பா அந்த குழந்தைய வளர வளர ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாராம். அதாவது இந்த குழந்தை பார்க்கறதுக்கு பன்றியோட தோற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணுவாராம். ஊர் மக்கள் முன்னாடியும் இதே மாதிரி அந்த பொண்ணை பன்றி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கோவம் வருமா. அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களும் இந்த பொண்ணை பன்றி பொண்ணு அப்படின்னு தான் அழைப்பாங்களாம். இந்த பொண்ணோட அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணு அவங்க அப்பா கூட தனியா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் அவங்க அப்பா அந்த பொண்ணை ரொம்பவே கிண்டல் பண்ணவொன்னே அந்த பொண்ணு அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கோடாரி எடுத்து அவரோட தலையில அடிச்சு கொன்னுடுறா. ஆனா ஊர் மக்கள் கிட்ட எங்க அப்பா நைட்டோட நைட்டா எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு பொய் சொல்லிடுறா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வரா. இப்படியே நாட்கள் போகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 பசங்க அந்த பொண்ணோட வீட்டு வாசல் முன்னாடி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணை இதுதான்டா பன்றி பெண் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதனால கோபம் அடைஞ்ச அந்த பொண்ணு அந்த 2 பசங்களையும் கொன்னு அவங்க வீட்லயே புதைச்சிடுறாங்க. அந்த பசங்களோட வீட்டு வாசல்ல 2 பன்றி தலைகளை வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பெண் வயசாகி இறந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய ஆவி அவங்க வீட்டையே சுற்றி சுற்றி வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க. அந்த வீடு இருக்கிற பகுதியில் யாராவது போனாங்க அப்படின்னா அந்த பன்றி பெண் கையில் ஒரு கோடாரியை வச்சு அவங்கள துரத்துறதாகவும் சொல்லப்படுது. மேலும் அந்த பன்றி பெண்ணை பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல காரை நிறுத்தி 3 டைம்ஸ் லைட் ஆஃப் பண்ணி போட்டு பன்றி பெண் அப்படின்னு 3 வாட்டி கூப்பிட்டா அந்த பொண்ணு கூப்பிட்டவங்களுக்கு காட்சி கொடுக்குமா. அது மட்டும் இல்லாமல் கூப்பிட்டவங்கள கொலை செய்யறதாகவும் சொல்லப்படுது. இந்த பன்றி பெண்ணோட கதை உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பகுதியில் போகிற மக்கள் நாங்கள் பன்றி பொண்ணை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்பு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்குது அப்படின்னும் தலை மட்டும் பன்றியோட தலையாக இருந்துச்சு, கையில் ஒரு கோடாலியோட இருந்துச்சு அப்படின்னு அந்த பக்கம் போகிற வரவங்களாம் சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.